தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் கூட்டம் பார்த்தீங்களா, நேற்று சென்னை பனையூரில் நடந்துச்சு. இதில் தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முடிவுகள் ப்ளஸ் அவருடைய அரசியல் அனுபவத்தை நிறைய சொல்லியிருக்காருங்க. பல முக்கியமான விஷயங்களும் அவருடைய அனுபவத்தையும் பகிர்ந்துருக்காரு. இது பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் இல்லை லைவில் அந்த மாதிரிலாம் வராது. ஏன்னா இதை பார்த்து அரசியல் கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சீக்ரெட்டாக தான் இந்த மாதிரி இதுவும் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பல எதிர்க்கட்சிகள் நம்மளை எப்படிலாம் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அனுபவத்தில் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. மாவட்ட செயலர் கூட்டம் பார்த்திங்கன்னா, நம்ம எலெக்ஷன் நடக்கும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க. இது இப்போவே சொல்லியிருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அடுத்து நம்ம மக்கள் மத்தியில் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த இடத்துல கோவப்படணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் அவருமே ஒரு சூப்பரான விஷயத்தை தான் இந்த மாதிரி நேரத்தில் பண்ணியிருக்காரு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நியூஸு வந்துகிட்டே இருக்கணும், ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்துருக்கணும், பேசும் பொருளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு யோசிக்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் மக்கள் மத்தியில் ஒரு பேசும் பொருளாகவும் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். தளபதி அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் வந்திருக்காரு. அதுக்கு உண்டான முயற்சிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ கடினமாக எடுத்துகிட்டு இருக்காரு. பல தலைவர்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அது நம்மளுக்கெல்லாம் தெரியாது. பட் அடுத்த கட்ட எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக உண்மைதாங்க. நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கணும். அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம ஓடி போய் இது கத்திட்டு அப்படி தான் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓட்டு போடுங்க. இப்போதைக்கு கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா ஒரு 80% ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இன்னும் டிஎம்கே அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அவங்க எந்த மாதிரியான கொள்கை என்ன சொல்லுவாங்க, தேர்தல் அறிவிப்பு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் தெரியல. அதை பொறுத்து தான் இன்னும் போக போக அரசியலுக்கெல்லாம் சூடு பிடிக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் ஏமாந்து போயிடாதீங்க. அது தரேன், இது தரேன், 5000 தரேன், 10,000 தரேன்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் பின்னாடி தளபதி அவர் தோற்றுட்டாருன்னா நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். நம்ம தளபதி சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.